மோடி ஐயா கொடுக்கிற கேரண்டியின் காரணமாக PM ஆவாஸ் யோஜனா, அதாவது வீடு கட்டும் திட்டம், அதன் மூலமாக கிராமப்புறங்கள்ல தமிழ்நாட்டில் நிறைய வீடுகள் கிடைச்சிருக்கு. இப்ப வரைக்கும் தமிழ்நாட்டுக்கு மொத்தமா அர்பன் ஏரியா, நம்ம சென்னையில இருந்து பேசுறோம்ன்றதுனால அர்பன் ஏரியா ஃபிகர்ஸ் கொடுக்கிறேன். கிராமப்புறங்கள்ல 1.18 crore, அதாவது 1.18 கோடி மக்களுக்கு ஆல் இந்தியால கிடைச்சிருக்குன்னா 6.8 lakhs, அதாவது 6 லட்சத்துக்கு மேல, கிட்டத்தட்ட 7 லட்சம் வரைக்கும் போகுது. 7 லட்சம் வீடுகள் கட்டி 6.8 lakh ஹவுசஸ் தமிழ்நாட்டில் கட்டி கொடுக்கப்பட்டிருக்கு. அதுல நீங்க சென்னை நகரம் மாத்திரம் நம்பர் கேட்டீங்கன்னா 1 லட்சத்துக்கு மேல வீடுகள் சென்னை நகரத்துல PM ஆவாஸ் யோஜனா மூலமா கிடைச்சிருக்கு. அதே மாதிரி PM ஆவாஸ் ரெண்டையும், ரூரல் ஏரியா பிளஸ் அர்பன் ஏரியா எல்லாத்தையும் சேர்த்து போட்டா கூட சென்னை நகரத்துல மாத்துமே 1.5 லட்சம் வரைக்கும் நம்பர் போயிருக்கு. தமிழ்நாட்டில் 14 லட்சம் வரைக்கும் வீடுகள் கட்டி கொடுக்கப்பட்டன. இதே மாதிரி ஸ்வச்ச பாரத் அபியான், அதுல டாய்லெட்ஸ் கட்டி கொடுக்கிறது, மக்களுக்கு கழிப்பு வசதி, கழிப்பிடம் இருக்கணும்ன்றதுனால கட்டி கொடுக்கப்பட்டது. அது அர்பன் டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல டேட்டா இல்லை நம்ம கிட்ட. ரூரல் ஏரியாஸ்ல மாத்திரம் டாய்லெட்ஸ் கட்டி கொடுத்தது தமிழ்நாட்டில் மொத்தமா 5.23 லட்சம், 5 லட்சத்துக்கு மேல வீடு டாய்லெட்ஸ் வீட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கு அவங்களுக்கு தனிப்பட்ட டாய்லெட் கட்டி கொடுக்கிற முயற்சி நடந்துச்சு. இதுல சென்னை நகரத்துல அர்பன் ஏரியால 6751 வீடுகள்ல டாய்லெட் கட்டி கொடுக்கப்பட்டன. அதே மாதிரி ஆயுஷ்மான் பாரத், சென்னை நகரத்துல மாத்திரம் 6341 பெனிஃபிஷியரிஸ் இருக்காங்க, பயனடைஞ்சிருக்காங்க ஆயுஷ்மான் பாரத் கார்டு மூலமா. அதாவது என்ன திட்டம் அது? நீங்க ஹாஸ்பிட்டல்ல போய் முன் பணம் கட்ட வேண்டாம், பணம் கட்ட வேண்டாம், பேப்பர் ப்ரூவ் பண்ணி நான் இந்த வீட்டில் இருக்கிறேன், என் அட்ரஸ் இது, என் நம்பர் இதுன்னு சொல்ல தேவையில்லை. அந்த ஆயுஷ்மான் பாரத் கார்டு உங்க கையில இருந்துருச்சுன்னா ஒரு விதமான தொல்லை இல்லாம அந்த எம்பேனல் ஹாஸ்பிட்டல்ல போய் நீங்க 5 லட்சத்துக்கு வரைக்கும் ஒரு வருஷத்துல ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம். இதுவும் மோடி கேரண்டியில ஒண்ணு. அதே மாதிரி உஜ்வலா சிலிண்டர்ஸ், உங்க வீட்டுல புகை இல்லாம, கறி உபயோகப்படுத்தாம, நிலக்கரி உபயோகப்படுத்தாம, இல்ல விறகு வாங்கிட்டு வந்து சமைக்கிறதுக்கு உபயோகப்படுத்தாம சிலிண்டர் உங்க எல்லாருக்கும் கிடைக்கணும்ன்றது உஜ்வலா சிலிண்டர்ஸ். சென்னை நகரத்துல 30,278 பேருக்கு உஜ்வலா சிலிண்டர் கொடுக்கப்பட்டிருக்கு சென்னையில மாத்திரம். தமிழ்நாட்டில் 37 லட்சத்துக்கும் மேலேயே நம்பர் இருக்கு. அவங்க எல்லாருக்கும் உஜ்வலா சிலிண்டர் மத்திய அரசின் மூலமாக, மோடி கேரண்டி மூலமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்படிதான் PM கரீப் கல்யாண் அன்ன யோஜனா, அதாவது கோவிட் சமயத்திலேருந்து மக்களுக்கு இலவச ரேஷன் கொடுக்கிறது. ரேஷன் கடைக்கு போய் நீங்க வாங்க போகும்போது பணம் கொடுக்க தேவையில்லை, மொத்தம் எல்லாமே ஃப்ரீ. இதுல தமிழ்நாடு அரசு கூட செலவழிக்க தேவையில்லை. FCI கோடவுன்ல இருந்து அவங்க லாரியில வச்சுக்கிட்டு லாரியில இருந்து ரேஷன் கடைக்கு வரைக்கும் எடுத்துட்டு வர்றதுக்கு முன்னெல்லாம் ஸ்டேட் கவர்மெண்ட் செலவு பண்ணிச்சு. இப்ப அந்த செலவு கூட மத்திய அரசு ஏத்துக்கிட்டு ஒரு பைசா ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுக்க தேவையில்லை, மக்களும் கொடுக்க தேவையில்லைன்ற அந்த இதுல ஃபுட் செக்யூரிட்டி, அதாவது PM கரீப் கல்யாண் அன்ன யோஜனா, ஏழை மக்களுக்கு இலவச உணவு பொருட்களை வழங்கும், அதாவது அரிசி பருப்பு வழங்கக்கூடிய திட்டத்துல சென்னை நகரத்துல மாத்திரம் 25.7 லட்சம் மக்கள் இருக்காங்க, அவங்க பயனடைகிறாங்க. தமிழ்நாட்டில் 3.64 கோடி மக்கள், 3.64 கோடி மக்கள் இருக்காங்க. இப்படி பாத்தீங்கன்னா ஜன்தன் அக்கவுண்ட், ஏழை மக்களுக்கு அவங்க பேங்க் சர்வீஸ் பண்ணிக்கிட்டு பேங்க்ல அக்கவுண்ட் வச்சு 0 பேலன்ஸ் அக்கவுண்டா இருந்தா கூட அக்கவுண்ட் ஓபன் பண்ணுங்க, நீங்க ஓபன் பண்ண பிறகு அதுக்கு நாங்க பணம் போட முடியும். உங்களுக்கு சிலிண்டருக்கு வர வேண்டிய மானியமா இருக்கலாம், இல்ல வேற விதமான மானியமா இருக்கலாம், உங்களுக்கு அக்கவுண்ட் இருந்தா தானே முடியும்னு சொல்லி சென்னை நகரத்துல மாத்திரம் 9 லட்சம் மக்கள், 9.25 lakh மக்களுக்கு ஜன்தன் அக்கவுண்ட், ஏழை மக்களுடைய பேங்க் அக்கவுண்ட் ஓபன் ஆயிருக்கு. தமிழ்நாடு முழுவதும் கணக்கு எடுத்தீங்கன்னா 1.5 crores, 1.5 கோடி ஜனங்களுக்கு அக்கவுண்ட் ஃப்ரீயா ஓபன் பண்ணப்பட்டிருக்கு. அது ஜன்தன் அக்கவுண்ட்.
அந்த அக்கவுண்ட்ல மக்களுக்கு கிடைக்க வேண்டிய மானியம் டைரக்டா வந்துட்டு இருக்கு. இது தவிர தமிழ்நாட்டில் 70,000 டச் பாயிண்ட்ஸ், அதாவது பேங்காவது இருக்கும் இல்ல பேங்கிங் கரஸ்பாண்டன்டாவது இருப்பாங்க. அங்க 70,000 பிளேசஸ்ல பேங்க்ஸ் இருக்கு, இல்ல டச் பாயிண்ட் பேங்கிங் கரஸ்பாண்டன்ட் இருக்காங்க. ஸோ உங்களுக்கு எங்கெங்கயோ தேடிட்டு போனோம், இல்லை ஏடிஎம் ஒர்க் பண்ணல, எங்கெங்க நாங்க போய் காசு எடுக்கிறது அப்படின்னு பேச்சுக்கே இடம் இல்லை. பேங்க் இருக்கோ இல்லைன்னா ஒரு கடைக்காரரோ யாரோ ஒருத்தருக்கு அந்த அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கோ. உங்களுக்கு நீங்க போய் நின்னீங்கன்னா உங்ககிட்ட பணம் கொடுக்கறதுக்கோ இல்லை நீங்க கணக்கில் போட வேண்டிய பணம் கொடுத்தா அந்த பணத்தை வாங்கிக்கிறதுக்கோ அதிகாரப்பூர்வமாக உங்க வீட்டு பக்கத்திலே யாரோ ஒருத்தர் பேங்கிங் மித்ரான் இருப்பாரு. அவர் கடையிலயோ அவர் வீட்லயோ போர்டு இருக்கும். சென்னை நகரத்துல மாத்திரம் 7,419 பேங்கிங் யூனிட்ஸ் அப்படி இருக்கு, டச் பாயிண்ட்ஸ். அதே மாதிரி கொலாட்ரல் ஃப்ரீ பேங்க் கேரண்டி லோன்ஸ், அது மோடி ஐயாவோட கேரண்டியில சின்ன தொழில் பண்றவங்களுக்கு, பூக்கடை வச்சிருக்காங்களோ, காய்கறி வியாபாரம் பண்றாங்களோ, இல்ல சின்ன ஒரு காலையில இட்லி கடை வச்சிருக்காங்களோ, சாயங்காலம் திருப்பி வந்து அங்க டிஃபன் கடை வச்சிருக்காங்களோ, அந்த மாதிரிப்பட்ட மக்களுக்கு கூட கேரண்டி இல்லாம மத்திய அரசு பிரதமர் ஐயாவோட கேரண்டியில சலுகையா லோன் கிடைக்கணும்ன்ற ஏற்பாடு பண்ணப்பட்ட திட்டங்கள் 3: PM முத்ரா, ஸ்டாண்ட் அப் இந்தியா, ஸ்வநிதி. இந்த 3 திட்டத்தின் மூலமாக ஒரு விதமான கேரண்டியும் கேட்காம மக்களுக்கு லோன் வழங்கப்பட்டிருக்கு. அதுல தமிழ்நாட்டில் PM முத்ரால 2.67 lakh crore டிஸ்பர்ஸ் ஆயிருக்கு அமௌண்ட். 2.67 லட்சம் கோடி ரூபாய் மக்களுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணப்பட்டிருக்கு. அதுல பயனடைந்தவர்கள் 5.2 கோடி மக்கள் தமிழ்நாடு முழுவதும் அதுல பெனிஃபிட் அடைஞ்சிருக்காங்க முத்ரா லோன் மூலமாக. சென்னை நகரத்துல மாத்திரம் 20.6 லட்சம் மக்களுக்கு அந்த லோன் கிடைச்சிருக்கு. 20.6 லட்சம் மக்கள் சென்னை நகரத்துல மாத்திரம் முத்ரா லோன் எடுத்திருக்காங்க சின்ன சின்ன தொழில் செய்யறதுக்கு. அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட தொகை 16,330 கோடி ரூபாய். அது டிஸ்பர்ஸ் ஆயிடுச்சு, அவங்க கைக்கு போயிடுச்சு, அவங்க பிசினஸ் நடத்திட்டு இருக்காங்க அதை வச்சுட்டு. அதே மாதிரி ஸ்டாண்ட் அப் இந்தியா, புதுவிதமாக ஸ்டார்ட் அப் மாதிரி புது ஐடியாஸோட பிசினஸ் நடத்துறாங்க. அது ஒரு பெங்களூரு, ஹைதராபாத், நொய்டா அப்படிதான் இருக்கா? இல்லைங்க. ஸ்டாண்ட் அப் இந்தியான்ற பேர்ல பேங்க், வங்கிகளுடைய பிரான்ச் எங்க இருந்தாலும் அந்த பிரான்ச்சின் மூலமாக பட்டியல் இனத்தில் இருக்கக்கூடிய ஷெட்யூல் காஸ்ட் மக்களுக்கு, ஷெட்யூல் ட்ரைப் மக்களுக்கு, பெண்களுக்கு கேரண்டி இல்லாம லோன் கொடுக்கணும் அப்படிங்கிற அந்த திட்டம் மோடியை எடுத்துட்டு வந்தது. அது தமிழ்நாட்டில் 20,000க்கும் மேற்பட்ட பயனடைகள் இருக்கிறார்கள். 20% benefited from Stand Up India. அதுல 2,200. சென்னை நகரத்தை மாத்திரம் எடுத்தோம்னா ஸ்டாண்ட் அப் இந்தியா மூலமாக 3,900 entrepreneurs, 3,900 மக்கள் பிசினஸ் நடத்தக்கூடிய மக்களுக்கு ஸ்டாண்ட் அப் லோன் கிடைச்சிருக்கு. 434 கோடி ரூபாய் அவங்களுக்கு டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்குது. அதே மாதிரி PM ஸ்வநிதி, தெருவோரத்தில் கடை வச்சிட்டு இருக்கவங்களுக்கு மாநகர முனிசிபல் கார்பரேஷன் மூலமா அவங்களுக்கு ஐடென்டிட்டி கொடுத்தாங்கன்னா அந்த முனிசிபல் கார்பரேஷன் இந்த தெருவில் இவங்கெல்லாம் வியாபாரம் பண்றாங்கன்னு சொன்ன பிறகு அது எங்க ஆளுங்க உங்க ஆளுங்க இல்ல, முனிசிபல் கார்பரேஷன் சொன்னா இந்த இடத்துல அவங்க பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க ரொம்ப நாளான்னு சொன்ன பிறகுதான் அவங்களுக்கு PM ஸ்வநிதி திட்டத்தின் கீழ் பணம் கிடைக்கும். நான் சென்னை நகரத்துக்கு மாத்திரம் சொல்றேன், 79,300 பேருக்கு 79,300 people ஸ்ட்ரீட் வெண்டர்ஸ் அப்படிங்கிற அந்த கேட்டகரியில பணம் கொடுக்கப்பட்டிருக்கு. அதுல 75% மக்கள் பெண்கள். நம்பர் புரியுதா? நான் வேற ஏதாவது பாஷையில் சொல்லிட்டு இருக்கேன், நான் தெரியல, எனக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் இல்ல. ஐயோ இது குறைச்சிருக்குங்க, இன்னும் நிறைய பேர் கொடுக்கலாங்க, இல்ல நிறைய பேர் கொடுத்துருக்கீங்களா? நிஜமா நீங்க சொல்ற நம்பர் கரெக்டா? ஒரு ரெஸ்பான்ஸ் எனக்கு கிடைக்க மாட்டேங்குது. இன்னும் நிறைய பேர் கொடுக்கலாமா இல்ல வேற யாரும் இல்லையா? புரியுதா? நான் சொல்றது புரியுதா? இங்க இருக்கிறவங்க புரியுதுன்றாங்க, அங்க இருக்கிறவங்களுக்கு புரியல. வேற ஏதாவது பாஷையில பேசணும்னா சொல்லுங்க. தமிழ்நாட்டில் மாத்திரம் ஸ்வநிதி 3.6 லட்சம் ஸ்ட்ரீட் வெண்டர்ஸ்க்கு கொடுக்கப்பட்டிருக்கு.
அதுல 67% பெண்கள், 32% ஓபிசி அதாவது பேக்வர்ட் கிளாஸ், 18% எஸ்சி எஸ்டி. சோ இப்படியாக பிஎம் கேரண்டி நம்ம சொல்லக்கூடிய ஒவ்வொரு ஸ்கீம், இப்ப ஜன் சுரக்ஷா அதாவது அவங்களுடைய காப்பீடு திட்டம், உயிர் காப்பீடு இல்ல ஒருவேளை ஆக்சிடென்ட் காப்பீடு, இது எல்லாத்துலயும் கூட மக்களுக்கு நிறைய சலுகைகளோட வழங்கப்பட்டிருக்கு. அதுல சென்னை நகரம் மாத்திரம் சொல்றேன், உயிர் காப்பீடு எடுத்த ஜீவன் ஜோதி பீமா யோஜனா கீழே அந்த திட்டத்தின் கீழே 6 லட்சம் என்ரோல்மெண்ட் ஆயிருக்கு. அதுல சில பேர் அந்த அந்த காப்பீடோட பணம் எடுத்திருக்காங்க, பிகாஸ் அவங்களுக்கு அவங்க உயிரிழந்த நிலையில அவங்க குடும்பத்துக்கு போய் சேர்ந்திருக்க பணம். ஆனா 6 லட்சம் பேர் என்ரோல். இது ஆக்சிடென்ட் இன்சூரன்ஸ் கீழே சுரக்ஷா பீமா, அதுல 15.5 லட்சம் பேர் என்ரோல் ஆயிருக்காங்க. அட்டல் பென்ஷன் யோஜனா 60 வயசுக்கு அப்புறம் உங்களுக்கு பென்ஷன் கிடைக்கிறதுக்கான ஒரு திட்டம், அதுல 2.4 லட்சம் பேர் சென்னை நகரத்துல மாத்திரம் அந்த திட்டம்ல என்ரோல் ஆயிருக்காங்க. சோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஜெனரலா தமிழ்நாட்டுக்கு எங்களுக்கு ஒண்ணுமே நடக்கிறது இல்ல, மத்திய அரசு எங்களுக்கு ஒண்ணும் செய்யறது இல்லைன்னு சொல்ற விஷயத்துல வரும்போது ஒரு 2-3 விஷயம் சொல்லிடுறேன், எல்லாருக்கும் புரியணும். சும்மா வாக்குச்சாலத்துல நம்ம இல்ல மத்திய அரசு எங்களுக்கு ஒண்ணுமே கொடுக்கறது இல்லைங்க, நாங்க கட்டுற வரியை தான் திருப்பி கேட்கிறோம், எங்களுக்கு கொடுக்குறீங்களா இல்லையா, அதிகாரத்தோட கேட்கிறோம், எங்க உரிமையை கேட்கிறோன்றவங்களுக்கு சில விஷயங்களை சொல்ல விரும்புறேன். வந்தே பாரத் ட்ரெயின் சும்மா பேச்சுக்கு பாருங்க, உதாரணம் பாருங்க. இன்டிகிரல் கோச் ஃபேக்டரி பெரம்பூர்ல தான் தயாராகுது, நாடு முழுவதும் வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் போகுது. இங்கதான் அதோட உற்பத்தியை மத்திய அரசு எடுத்துட்டு வந்து பெரம்பூர்ல ஐசிஎஃப் ஃபேக்டரியில கொடுக்குறாங்க. அது தமிழ்நாட்டுக்கு கொடுத்ததா கணக்கு இல்லைங்களா? ரெண்டாவது, 4 வந்தே பாரத் ட்ரெயின் தமிழ்நாட்டில் ஆபரேட் ஆகுது. இல்லைன்னா நாம என்ன சொல்லுவோம், சரிங்க இங்க எல்லாம் தயார் பண்றீங்க, ஆனா வடக்கத்தி நாட்டுக்கு எடுத்து போயிடுறீங்களே, எங்களுக்கு ஒன்றும் கொடுக்கலையான்னு. 4 நம்ம எல்லாரும் சொல்லக்கூடிய வார்த்தை தான் அது, நான் இப்ப சொல்றேன் உங்களுக்கு. 4 வந்தே பாரத் இங்க இன்ட்ரடியூஸ் ஆயிருக்குது. எங்க இருந்து எங்க? சென்னையில இருந்து விஜயவாடா போகுது ஒண்ணு, இன்னொன்னு சென்னையில இருந்து கோயம்புத்தூர் போகுது, மூணாவது சென்னையில இருந்து மைசூர் போகுது, நாலாவது சென்னையில இருந்து மதுரை வழியா திருநெல்வேலி போகுது. வந்தே பாரத் இங்க 4 ஓடுது. சரி, உங்களுக்கு ரீசெண்டா பிரதமரை வந்து வந்தே பாரத் எக்ஸ்பிரஸுக்கு சவுத் இந்தியாவில் மைசூர் வரைக்கும் கூட ஏப்ரல் மாதம் நவம்பர்லேயே பண்ணிட்டு போயிட்டாரு. இங்க இன்னொன்று நியூ இன்டிகிரேட்டட் டெர்மினல் பில்டிங் சென்னை இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்ல ஓபன் ஆயிடுச்சு. உங்களுக்கு தெரியும் அதோட செலவு எவ்வளவு? 1260 கோடி ரூபாய். தமிழ்நாட்டில் தான் இருக்குது அந்த சென்னை டெர்மினல். அந்த சென்னை டெர்மினலுக்கு செலவு பண்ணது மத்திய அரசு. அடுத்தது இன்டர்நேஷனல் க்ரூஸ் டெர்மினல் ஆபரேஷனலைஸ்ட் அட் சென்னை. ஜூன் 2023ல க்ரூஸ் டெர்மினல் ஒன்று நம்ம ஆரம்பிச்சிருக்கோம். அதுக்கு 17 கோடி ரூபாயில அந்த க்ரூஸ் டெர்மினல் தமிழ்நாட்டில் தான் செய்யப்பட்டிருக்கு. அதை தவிர 2014 இருந்து கணக்கு எடுத்தீங்கன்னா சென்னை மெட்ரோ 54.1 கிலோமீட்டர் தூரத்துக்கு கட்டப்பட்டிருக்கு, ஆபரேஷனல் ஆயிருக்கு, வண்டி ஓடுது. அதை தவிர 118.9 கிலோமீட்டருக்கு மெட்ரோ இன்னும் கட்டிக்கிட்டு இருக்கோம். சோ மொத்தமா அது கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட 170 கிலோமீட்டருக்கு தமிழ்நாட்டில் 2014 இருந்து கட்டப்பட்ட மெட்ரோ ரயில் ஓடும். இது மத்திய அரசு தான் பண்ணுது. இதை தவிர சென்னை பெங்களூர் எக்ஸ்பிரஸ் வே, அதுக்கு 50,000 கோடி செலவில் அது கட்டப்படுது. 150 கிலோமீட்டர் ஈஸ்ட் கோஸ்ட் ரோடு, அதோட எக்ஸ்பான்ஷன் ஒர்க்குக்கு 3000 கோடி கொடுக்கப்பட்டிருக்கு. இப்படியாக நான் சொல்லிட்டே போனேன்னா இன்னும் நிறைய விஷயம் சொல்லலாம். பட் முக்கியமா வரி பணத்தை பத்தி கூட நம்ம மக்களுக்கு தெரிய வேண்டிய அவசியம் இருக்கு. அதை ஒரு 2-3 நிமிஷத்துல பேசி முடிச்சிட்டு உங்க டைம் எடுத்துக்கல. அதுக்கப்புறம் பயனாளிகளை நம்ம கேட்போம், அவங்க அனுபவம் எப்படி இருந்துச்சு.
ஃபினான்ஸ் கமிஷன் மூலமா நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட ரெக்கமெண்டேஷன் மூலமா 2014 மோடி ஐயா ஆட்சி வந்ததுலேருந்து 2023-24 வரைக்கும் நம்ம டோட்டல் டாக்ஸ் டெவல்யூஷன் தமிழ்நாட்டுக்கு பண்றதுக்கு 2,88,627 கோடி 2,88,627 கோடி ரூபாய் டாக்ஸ் மொத்தமா டிவால்வ் ஆகுது இங்க. அதை தவிர கிராண்ட்ஸ் அண்ட் எய்ட், அதாவது கிராண்டா கொடுக்கறது, அது டாக்ஸ்ல இருந்து வருதுனாலும் கிராண்ட் நீங்க அதை திருப்பி கொடுக்க தேவையில்லை. இந்த டாக்ஸும் திருப்பி கொடுக்க தேவையில்லை. சொல்றேன் உங்களுக்கு, கிராண்ட்ன்ற கேட்டகரியில 2,58,338 கோடி வருது. இதெல்லாம் சேர்த்து போட்டீங்கன்னா, இதை தவிர ஃபைனான்ஸ் கமிஷன் மூலமா சொல்லப்பட்ட பணம் நம்ம கொடுக்கிறோம். ஆமாங்க, அது எங்க உரிமை, எங்களுக்கு கொடுக்குறீங்க. எல்லா ஸ்டேட்டுக்கும் கொடுக்கிறோம், அவங்க உரிமைக்கு அவங்களுக்கு கொடுக்கிறோம். ஃபைனான்ஸ் கமிஷன்னால சொல்லப்படாத ஒரு விஷயம், கோவிடுக்கு அப்புறம் ஒவ்வொரு ஸ்டேட்டும் சீக்கிரத்தில் வளரணும், நல்ல வழியில வரணும்ன்றதுனால ஒரு ஸ்பெஷல் அசிஸ்டன்ஸ், கேபிட்டலுக்கு நீங்க ஏதாவது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கட்டிக்கோங்க, ரோடு போட்டுக்கோங்க, இல்ல ஒரு டேம் கட்டுறீங்கன்னா கட்டிக்கோங்க அப்படின்னு சொல்லி கொடுத்த பணம் 6,412 கோடி. இது ஃபினான்ஸ் கமிஷன் சொல்லிங்க. இருந்தாலும் மோடி சொன்னாரு, நீங்க தயவு பண்ணி ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் அவங்க கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சருக்கு, அதாவது நல்ல ஒரு சொத்து கட்டுறதுக்கு, டேம் கட்டுறதுக்கோ ரோடு கட்டுறதுக்கோ பணம் கொடுங்கன்னு சொன்னப்போ, வட்டி இல்லாத 50 வருஷத்துக்கு கொடுக்கப்பட்ட அமௌண்ட், நீங்க திருப்பி 50வது வருஷம் அந்த அமௌண்ட் கொடுக்கும்போது அதோட வேல்யூ எவ்வளவு இருக்குன்னு யோசிச்சுக்கோங்க. 6,412 கோடி ரூபாய் கொடுக்கப்பட்டிருக்கு. சோ இதெல்லாம் மொத்தம் சேர்த்தா 6,96,666 கோடி ரூபாய் தமிழ்நாட்டுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போ எதுக்கு நான் இதை விவரமா சொல்றேன்னா, நாங்க கட்டின வரி பணம் தானே, எங்க வரி பணத்தை எங்களுக்கு திருப்பி கொடுங்க அப்படின்னு கேட்கிறோம். வரி பணத்துல இருந்து தான் எல்லாருக்கும் போகுது. சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட வேற ஒண்ணும் இல்லை. அந்த வரியில இருந்து வர பணத்தை எல்லா ஸ்டேட்டுக்கும் பங்கீடு போடுறோம். சோ ஃபைனான்ஸ் கமிஷன் ரெக்கமெண்டேஷனும், அதை தவிர இருக்கக்கூடிய கோவிடுக்கு அப்புறம் நம்ம கொடுக்கப்பட்ட சென்ட்ரல் கவர்மெண்ட் கிராண்ட், இதெல்லாம் சேர்த்து போட்டா நான் சொன்னேன் 6,96,666 crores. நான் ஜிஎஸ்டி விஷயத்தை ஒரு நிமிஷம் கழிச்சு பேசுறேன். டைரக்ட் டாக்ஸ், அதாவது இன்கம் டாக்ஸ், கார்பரேட் டாக்ஸ், கம்பெனி ஒரு பெரிய கம்பெனி இருக்கு, அந்த கம்பெனி அவங்களுக்கு வருமானம் எவ்வளவு வருதோ பார்த்துட்டு அதுல இருந்து வரக்கூடிய டாக்ஸ், இதெல்லாம் சேர்த்து போட்டா 2014 இருந்து 22-23 வரைக்கும் தான் என்கிட்ட நம்பர். 23-24 இந்த மார்ச் மாசம் வந்தாதான் நம்பர் கிடைக்கும். அதனால இந்த வருஷத்தை நான் சேர்க்கல. அந்த அம்மா ஏதோ சொல்லிட்டு போனாங்களே தவிர இந்த வருஷம் ஏன் சேர்க்கலன்னு கேட்காதீங்க. இந்த வருஷத்து அமௌண்ட் இப்ப என் கையில இருக்காது. 2014 இருந்து ஆரம்பிச்சு 22-23, அதாவது 23 மார்ச் 31 வரைக்கும் தமிழ்நாட்டிலேருந்து டைரக்ட் டாக்ஸ் கலெக்ஷன், இன்கம் டாக்ஸ், கார்பரேட் டாக்ஸ் மூலமா வந்தது. ஜிஎஸ்டி விஷயம் அப்புறம் சொல்றேன்னு சொன்னேன். தமிழ்நாட்டிலேருந்து வந்த அமௌண்ட் 6,23,713 crores, 13.3 crores. 6,23,713.3 crores. நான் அமௌண்ட் கொடுத்தது எவ்வளவு சொன்னீங்க? 6,96,666 crores கொடுக்கப்பட்டிருக்கு. 6,23,713.3 டைரக்ட் டாக்ஸ் மூலமா மத்திய அரசுக்கு தமிழ்நாட்டிலேருந்து வந்திருக்கு. இது சொன்ன உடனே இந்த 6,23,000 கூட தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க மாத்திரமே போட்டாங்கன்னு ஒரு தப்பு அபிப்பிராயம் வரும். பட் தமிழ்நாட்டில் ஒரே கூடிய இன்கம் டாக்ஸ் கட்டக்கூடிய அவங்க ஹிந்தி பேசுறவங்களா இருந்தா கூட இங்க கட்டுறாங்க அவங்க. சரிங்களா? சோ கொடுத்தது எவ்வளவு, வந்தது எவ்வளவு அப்படின்னு கொஞ்சம் நிறைய நேரம் இதுல செலவழிக்க விரும்புகிற மக்கள் இதை பார்த்துக்காங்க. இதை தவிர ஜிஎஸ்டி, இதை தவிர இன்னும் ஒரு விஷயம் முக்கியமா ஹைலைட் பண்ணும் எனக்கு.
96, 97 ஒரு விஷயம் பெண்டிங்கா இருந்துச்சு எல்லா ஸ்டேட்டுக்கும், தமிழ்நாட்டுக்கு மாத்திரம் இல்ல. அத மோடி ஐயா சொன்னார், ஏன் அவ்வளவு நாளா வெயிட் பண்ணுதோ அதை ஏன் கிளியர் பண்ணல. 96, 97 அதுக்கப்புறம் யூபிஏ ஆட்சி இருந்துச்சு, யூபிஏ 1 வந்துச்சு, யூபிஏ 2 வந்துச்சு. அதுல சில கட்சிகள் தோழமை கட்சி இருந்தாங்க, சில பேர் தோழமை இல்லாதவங்க இருந்தாங்க. எங்கேயும் எப்பவும் அதை தீர்த்து வைக்கிறதுக்கான முயற்சி நடக்கல. மோடி ஐயா 21ல அதை தீர்த்து வைங்கன்னு சொன்னதன் காரணமாக கிட்டத்தட்ட 81,645 கோடி ரூபாய் செட்டில்மெண்ட் ஆச்சு, எல்லா ஸ்டேட்டையும் சேர்த்து போட்டு. அதுல தமிழ்நாட்டுக்கு வந்த பங்கு $3,225 கோடி. நாங்களும் அது மேல சும்மா உட்கார்ந்து இருக்கலாம், ஏன் கொடுக்காம நிம்மதியா இருந்தார், யாரும் கேட்கறதுக்கு இல்லை. 96ல இருக்குதுங்க பெண்டிங், நீங்க பாத்துக்கங்க எப்ப வேணான்னு சொல்லிருக்கலாம், பண்ணல. அதுல தமிழ்நாட்டுக்கு வரதையும் கிளியர் பண்ணி 3,225 கோடி கொடுத்தாச்சு. ஃபைனலா ஜிஎஸ்டி விஷயத்துக்கு வருவோம். சாரி, இன்னும் ஒரே ஒரு விஷயம் இருக்கு. சென்ட்ரல் கவர்மெண்ட் எப்ப பாரு செஸ் சர்சார்ஜ் கலெக்ட் பண்றாங்க, எங்களுக்கு வரதில்ல, அதை நீங்க வச்சுக்கிறீங்க. அதை பலமுறை நான் எடுத்து சொல்லிருக்கேன். அந்த செஸ் கூட நம்ம அக்ரிகல்ச்சர் மார்க்கெட்டிங் யார்ட் கட்டுறதுக்கு இல்ல ஸ்கூல் கட்டுறதுக்கு இப்படி வந்துட்டு தான் இருக்கு. இப்போ நான் சொல்றேன் உங்களுக்கு, மொத்தமா தமிழ்நாட்டுக்கு அந்த செஸ் மூலமா 2014-15 இன்னைக்கு வரைக்கும் 57,557 கோடி 57,557 crores of rupees வந்திருக்கு செஸ் கலெக்ஷன் மூலமா. அதுல ஸ்கூல் கட்டுறதுக்கு இல்ல, அதை விட முந்து NHAI ரோடு கட்டுறதுக்கு, ஹைவேஸ் கட்டுறதுக்கு 37,965 கோடி ரூபாய் NHAI ரோட் செஸ் கலெக்ட் பண்றீங்களா? ரோடு செஸ் மூலமா கலெக்ட் பண்ண அமௌண்ட், ரோடு கட்டுறதுக்கு தமிழ்நாட்டுக்கே திரும்பி வந்த அமௌண்ட் 37,965 கோடி ரூபாய். 2014 கணக்கு சொல்றேன் நான். ரெண்டாவது ஹையஸ்ட் அமௌண்ட் சமக்ர சிக்ஷா ஸ்கூல்ஸ்க்கு 11,116 கோடி ரூபாய், அதுக்கு வந்திருக்கு செஸ்ல இருந்து, எஜுகேஷன் செஸ்ல இருந்து. மூணாவது ஹையஸ்ட் பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா ரூரல், கிராமப்புறங்களில் ஏழைகளுக்கு வீடு கட்டி கொடுக்கும் திட்டத்தின் மூலமாக 4,839 கோடி ரூபாய் வந்திருக்கு. ஃபைனலா கிராம் சடக் யோஜனா, கிராமப்புறங்களில் ரோடு கட்டுறதுக்கான திட்டத்தின் மூலமாக 3,637 கோடி ரூபாய் வந்திருக்கு. சோ இதெல்லாம் மத்திய அரசு செஸ்ஸா கலெக்ட் பண்ணதோ டாக்ஸா கலெக்ட் பண்ணதோ தமிழ்நாட்டுக்கு திருப்பி கொடுக்கிறோம். அதை தான் எடுத்து சொல்றேன் நான். நீங்க ஃபைனலா ஜிஎஸ்டி பத்தி எப்போதும் கேள்வி கேட்பாங்க. நம்ம ஊர்ல கலெக்ட் பண்ற ஜிஎஸ்டி எங்களுக்கு வரது இல்லைங்க, முழுமையா உங்களுக்கு தான் வருதுங்க. ஸ்டேட் எஸ்ஜிஎஸ்டி அப்படிங்கிறோம், எஸ்ஜிஎஸ்டி அது 100க்கு 100 உங்க கைக்கு தான் போகுது. உதாரணத்துக்கு சொல்றேன், 2022-23 மார்ச் 31, 2023 வரைக்குமான அந்த 12 மாசத்துக்குரிய கணக்கு பாருங்க. எஸ்ஜிஎஸ்டி 36,353.12 கோடிகள். Am I right? 36,353. சென்ட்ரல் ஐஜிஎஸ்டி அதுல கிட்டத்தட்ட 50% சென்டருக்கு 50% ஸ்டேட்டுக்கு. அதுல 32,611.92. சென்ட்ரல் ஜிஎஸ்டி, ஸ்டேட் ஜிஎஸ்டி எவ்வளவு சொன்னீங்க? 36,353. சென்ட்ரல் ஜிஎஸ்டி எவ்வளவுங்க? 27,360.95. அந்த சென்ட்ரல் ஜிஎஸ்டியும் சென்டருக்கு வந்த பிறகு அதுவும் அதுல இருந்து 41% உங்களுக்கு போகுது. சோ எல்லா ஸ்டேட்டுக்கும் அவங்க கலெக்ட் பண்ற எஸ்ஜிஎஸ்டி அவங்களோட 100%, ஐஜிஎஸ்டி ரெண்டு ஸ்டேட்டுக்கு நடுவில் இருக்கிற அமௌண்ட் அதுல கிட்டத்தட்ட 50-50 ஷேர். சென்டர் கோசம் கலெக்ட் பண்ணப்படுற சென்ட்ரல் ஜிஎஸ்டி அதுலயுமே உங்களுக்கு 41%
42% வந்துருது. ஸோ இந்த பணத்தை வச்சுக்கிட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒன்றும் பண்றதில்ல, உங்களுக்கு தான் டைரக்டா போகுது. எங்களுக்கு வர பணம் கூட உங்களுக்கு எப்படி வருதுன்றத, உங்களுக்குன்னா நம்ம எல்லாருக்கும் ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் எப்படி வருதுன்றத எடுத்து விளக்கமா சொல்றேன். மெதுவா நீங்க உங்க பென்சிலை வச்சுக்கோங்க, பேப்பரை வச்சுக்கோங்க, வீட்டுல போங்க, கால்குலேட் பண்ணுங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் எவ்வளவு நம்ம டாக்ஸ், தமிழ்நாட்டில இருந்து போற டாக்ஸ் எவ்வளவு எடுத்துக்கிறாங்க, நம்மளுக்கு ஒண்ணுமே திருப்பி கொடுக்காம உட்காந்துருக்காங்க அப்படிங்கிற விஷயத்துல இன்னும் கேள்வி கேட்க விரும்பினா தாராளமா கேளுங்க. பட் ஒரே ஒரு விஷயம்தான், இதெல்லாம் நிர்ணயப்படுறது டைரக்ட் டாக்ஸ்ல எவ்வளவு பேர் எவ்வளவு எந்த ஸ்டேட்டுக்கு எவ்வளவு போகணுன்றதெல்லாம் இஸ் கிவன் பை த ஃபினான்ஸ் கமிஷன். ஏதோ தமிழ்நாட்டின் மேல விரோத மனப்பான்மையுடன் உங்களுக்கு வர வேண்டிய பணம் இல்லை கேரளாவுக்கு போக வேண்டிய பணம் நாங்கள் கொடுக்காம வச்சுக்கலைங்க. மாசாந்திரம் அந்தந்த டேட்ல போக வேண்டிய பணம் அந்தந்த ஸ்டேட்டுக்கு போகுது. அதை தவிர சில நாட்கள்ல சில மாதங்கள்ல அடுத்த மாசம் கொடுக்க வேண்டியதை முன்னாடியே கொடுத்துடுறோம். இந்த மாசம் ஐயோ கிறிஸ்துமஸ்க்கு செலவே இருக்குமே, தீபாவளிக்கு செலவு இருக்குமே, இப்ப பொங்கலுக்கு செலவு இருக்குமே, முன்னாடியே கொடுத்துடுறோம்.